தமிழ் சினிமாவில் ஒரு புதிய வரலாறு திரைப்படமாக வரப்போகுது. வேறு யாரும் கிடையாது, இசைஞானி இளையராஜா. ரொம்ப நாளாகவே இளையராஜாவோட பயோபிக் படமாக வரப்போகுது. இந்த பால்கின்னு ஒரு ஹிந்தி டைரக்டர் இருக்கார்ல, அவர் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறாரு. தனுஷ் அதில் ஹீரோவாக நடிக்க போகிறாரு. ஹீரோவானா இளையராஜாவாக நடிக்க போகிறாரு அப்படிலாம் செய்திகள் வந்துக்கிட்டே இருந்தது. உண்மையில் அந்த காம்பினேஷன் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஏன்னா பால்கி ஹிந்தியில் மிகப்பெரிய டைரக்டர். சினிக்கும் பா இன்னும் நிறைய படங்கள் பண்ணியிருக்கிறாரு. அவை எல்லாமே முக்கியமான படங்கள், ஹிட்டான படங்கள். அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் தமிழில் இளையராஜாவோட பயோபிக் எடுக்க போகிறாரு. அப்படிங்கும்போது அந்த காம்பினேஷன் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தது. இதுக்கும் அவர் ஹிந்தியில் படம் பண்ணாலும் நம்ம ஊருக்காரர் தான். அவருக்கு ஊர் கும்பகோணம் தான். ஆனால் அங்கே போய் ஒரு பெரிய டைரக்டராக இருக்கிறாரு. ஏன்னா பால்கி இளையராஜா அப்படின்னு வரும்போது ஏன் எல்லோரும் அதை கொண்டாடினாங்கன்னா, பால்கி இளையராஜாவோட அதி தீவிரமான ரசிகர். கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறாங்க, அதில் இவரும் ஒருத்தர். ஆனால் இவர் விஷயத்தில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால், இளையராஜாவோட பாடல்களை கேட்டு தான் நான் சினிமாவுக்குள்ளே வந்தேன். இன்னும் சொல்லப்போனால் நான் இன்றைக்கி சினிமாவில் இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு இளையராஜா பாடல்கள் தான் காரணம் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல், இந்த இளையராஜா பயோபிக்கை நான் படமாக எடுக்கணும் என்னுடைய ரொம்ப நாள் கனவு. அதில் தனுஷும் ஹீரோவாக நடித்தா, இளையராஜாவும் நடித்தா இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிலாம் செய்திகள் வந்தது. தொடர்ந்து அது சம்பந்தமான அடுத்தடுத்த என்னென்ன செய்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்துக்கிட்டே இருக்கும்போது தான் திடீர்னு ஒரு நாள் அதில் சின்ன மாற்றம். என்னென்னா, இளையராஜா பயோபிக்கில் தனுஷ் ஹீரோவை நடிக்கிறாரு. ஆனால் டைரக்ட் பண்ண போகிறது பால்கி கிடையாது, அவருக்கு பதிலாக அருண் மாதேஸ்வரன் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறாருன்னு செய்திகள் வந்தது. எல்லாருக்குமே ஷாக்கிங். அருண் மாதேஸ்வரனா, என்னடா இது, சம்பந்தமே இல்லாமல் ஒருத்தர் டைரக்டராக அந்த படத்தில் போட்டிருக்காங்களே அப்படிலாம் எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சாங்க. ஏன்னா அருண் மாதேஸ்வரனுடைய படங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அவருடைய ராக்கி படமாக இருக்கட்டும், சாணி காகிதம் படமாக இருக்கட்டும், எல்லாமே ரத்த கலரியாக இருக்கும். வன்முறைகள் நிரம்பி இருக்கிற ஒரு படங்களாக தான் இருக்கும். அவருக்குன்னு ஒரு ஜானர், அது அந்த ஒரு ஜானர் தான் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எண்ணமும் இருக்கும். லாஸ்ட்டாக அந்த கேப்டன் மில்லர் படத்தில் கூட ஒரே துப்பாக்கி சத்தம், வெடிகுண்டு சத்தம் இல்லையா, இப்படி தான் இருக்கும். பயங்கரமான ஆக்ஷன் படங்களை எடுக்கிறதுல அந்த ஆள் பேர் போனவர் அப்படின்னு எல்லாருமே ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு டைரக்டரை எப்படிடா இளையராஜா செலக்ட் பண்ணார் அப்படிங்கிறதா எல்லோருடைய கேள்வியாகவும் இருக்குது. அருண் மாதேஸ்வரனை பொறுத்த வரைக்கும் மேக்கிங்கில் எந்த குறையும் சொல்ல முடியாது. ஏன்னா டெக்னிக்கலாக நல்லா சவுண்டு உள்ள ஆள் தான். ஆனால் ஒரு படமாக வரும்போது அவருடைய படங்கள் குடும்பத்தோடு போயெல்லாம் பார்க்க முடியாது. அந்தளவுக்கு அவருடைய படங்கள் இருக்கும். பொதுவாகவே இந்த ஒருத்தரோட பயோபிக் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் எமோஷ்னல் பாண்டிங் ரொம்ப முக்கியம். இன்னும் சொல்லப்போனால் எமோஷ்னல் தான் அதிகமாகவே இருக்கும். ஸோ அதை கரெக்டாக கொடுக்கணும். அதுக்கு அருண் மாதேஸ்வரன் தாங்குவாரா அப்படிங்க எல்லாருக்குமே டவுட் இருக்குது. இந்த படத்துக்கு பால்கி வேணாம், வேறு யாரையாவது டைரக்டராக போடலாம் அப்படின்னு இளையராஜா முடிவு பண்ணப்போ தனுஷ் சைட்லேருந்து 2 டைரக்டரை அவருக்கு சிபாரிசு பண்ணியிருக்கிறாங்க. ஒருத்தர் மாரி செல்வராஜ், இன்னொருத்தர் அருண் மாதேஸ்வரன். இளையராஜா அருண் மாதேஸ்வரனை டிக் பண்ணியிருக்கிறாரு. இப்போ சமூக ஊடகங்களில் என்ன ஒரு விவாதமாக போய்கிட்டு இருக்குன்னா, அருண் மாதேஸ்வரனை தாண்டி வேறு இயக்குநர்கள் யாரும் இளையராஜாவோட பயோபிக்கை படமாக எடுக்கிறதுக்கு கிடைக்கலையா? ஏன் அவருடைய நெருங்கிய நண்பர் கமல்ஹாசன் அவரே இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கலாமே? இல்லை இருக்கவே இருக்கார் மணிரத்னம், இன்னும் பிரமாதமாக அவர் எடுத்து கொடுப்பாரு. அவங்களையெல்லாம் விட்டுட்டு ஏன் அவர் ஒரு இளம் இயக்குனர் 2-3 படங்கள் தான் பண்ணியிருக்காரு, அவரை இந்த படத்துக்கு இயக்குனராக செலக்ட் பண்ணார் அப்படின்னு மிகப்பெரிய விவாதமாக போய்கிட்டுருக்கு. இன்னும் சொல்லப்போனால் அருண் மாதேஸ்வரன் இந்த படத்தை சொதப்பி வச்சுருவார் அப்படின்னு அவர் மேலே விமர்சனங்களை அள்ளி குமிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, தியாகராஜா குமாரராஜாவில் அவரையாவது போட்டிருக்கலாம் அப்படிலாம் சொல்கிறாங்க. இதில் என்ன கூத்துனா, அருண் மாதேஸ்வரனோட குருநாதர் தான் தியாகராஜா குமாரராஜா. நீங்கள் அருண் மாதேஸ்வரனையே வேணான்னு சொல்லும்போது தியாகராஜா குமாரராஜா எப்படி ரெக்கமெண்ட் பண்ணுறீங்கன்னு தெரியல. ஓகேவா, அதுக்குள்ளே போகலை. ஆனால் ஏன் இளையராஜா அருண் மாதேஸ்வரனை செலக்ட் பண்ணார் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இது அவருடைய வாழ்க்கை வரலாறு. எதை சொல்லணும், எதை சொல்லக்கூடாது, எந்தெந்த காட்சிகள்லாம் இந்த படத்தில் இருக்கணும், எந்தெந்த காட்சிகள்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு இளையராஜா ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பார். அவர் சொல்கிறத கேட்குற அளவுக்கு ஒரு இயக்குனராக இருக்கணும். இப்போ மணிரத்னமோ கமலோ இல்லை இளையராஜா காலகட்டத்தில் பயணித்த இயக்குனர்களோ அதில் யாரோ ஒருத்தர் அந்த படத்தை பண்ணியிருந்தா உண்மையிலே இளையராஜாவுக்கும் அந்த இயக்குனருக்கும் கொஞ்சம் சண்டை வரக்கூடிய சூழல்லாம் கூட உருவாகும்.
ஏன்னா இளையராஜா இந்த சீன் வேணாங்க, இந்த சம்பவத்தை அந்த படத்தில் சொல்ல வேணாங்க அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அந்த டைரக்டர் இல்லை அந்த சீன் வச்சாதாங்க ரொம்ப டெப்த்தாக இருக்கும், இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் வந்து எதிர்கருத்து வைப்பார். இளையராஜா மறுக்க முடியாது, அவர் வந்து கொஞ்சம் இறங்கி போக மாட்டார். இப்படியான சூழல்லாம் வரும் இல்லையா, இதையெல்லாம் தவிர்க்க அவர் நினச்சிருக்கலாம். அதனால தான் அருண் மாதேஸ்வரனை, அதாவது என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய ஒரு இயக்குனர், அதே சமயம் டெக்னிக்கலாகவும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு இயக்குனர் அப்படின்னா நம்ம அருண் மாதேஸ்வரனை வச்சுக்கலாம் அப்படின்னு தான் ஒரு ஓகே பண்ணதா சொல்கிறாங்க. அப்புறம் தனுஷ் வந்து இந்த படத்தோட லான்ச் வந்து சென்னையில் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் நடந்தது. அவருடைய நெருங்கிய நண்பர் பாரதிராஜா, அப்புறம் கமல், அப்புறம் டைரக்டர் வெற்றிமாறன், ஹீரோ தனுஷ், அப்புறம் டைரக்டர் அருண் மாதேஸ்வரன், அவருடைய தம்பி கங்கை அமரன், சந்தான பாரதின்னு முக்கியமானவங்க கலந்துக்கிட்டாங்க. தனுஷ் வந்து அந்த நிகழ்ச்சியில் பேசும்போது என்ன சொன்னார்னா, இது வந்து என்னுடைய கனவாக இருந்தது, என்னுடைய கனவு இன்றைக்கி நிறைவேறி இருக்குன்னு சொன்னார். அவருக்கு வந்து 2 ஆசை இருந்தது. ஒன்று வந்து இளையராஜா பயோபிக்கில் நடிக்கணும், இன்னொன்று வந்து ரஜினியோட பயோபிக்கில் நடிக்கணும் அப்படின்னு ஆசை இருந்திருக்கு. இளையராஜாவோட பயோபிக்கில் நடிக்கணும் அப்படிங்கிற ஆசை நிறைவேறிடுச்சு. நான் வந்து அது வந்து தனுஷோட கனவாக மட்டும் பார்க்கல, அதை வந்து அவர் ஒரு கடமையாகவும் நினச்சிருக்கிறார், அப்படி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா தனுஷோட அப்பா கஸ்தூர் ராஜா இயக்குனராக அறிமுகமான படம் வந்து என் ராசாவின் மனசிலே. அந்த படத்தில் ஹீரோ வந்து ராஜ்கிரண், இசையமைப்பாளர் வந்து இளையராஜா. ராஜ்கிரனுக்கு அவர் ஒரு கடமையை செய்ய நினச்சாரு, அதை செஞ்சிட்டாரு. அது என்னென்னா உங்களுக்கு தெரியும், பேப்பாண்டி அப்படிங்கிற ஒரு பேரில் ராஜ்கிரனை ஹீரோவை வச்சு தனுஷ் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணி தயாரித்தார். ஸோ அவருக்கான கடமையை அவர் செஞ்சிட்டார். அதேமாதிரி இளையராஜாவுக்கு ஒரு கடமை இருக்குது. ஏன்னா தன்னுடைய அப்பா கஸ்தூர் ராஜா சினிமாவுக்கு வர்றதுக்கு முக்கியமாக பிள்ளையார் சொல்லி போட்ட 2 பேர்னா அது ஒன்று ராஜ்கிரண், இன்னொன்று இளையராஜா. ஸோ ராஜ்கிரனுக்கு செய்ய வேண்டிய கடமையை நம்ம செஞ்சாச்சு, அடுத்து இளையராஜாவுக்கு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. அதுக்கான வாய்ப்பாக இதை பயன்படுத்திக்கிட்டாருன்னு தான் நம்ம சொல்லணும். தனுஷை பொறுத்த வரைக்கும் இளையராஜாவா 100% மாறி நிற்பார், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா தனுஷோட நடிப்பில் எந்த குறையும் சொல்ல முடியாது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு படத்தில் நீங்கள் இந்த கேரக்டராக வர்றீங்க அப்படின்னா அந்த கேரக்டருக்கு 99%, இன்னும் சொல்லப்போனால் 100% என்ன பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு கொடுப்பார். அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் அசுரன் படம் தான். ஏன்னா அசுரன் படத்தில் ஒரு 45-50 வயசு தாண்டின ஒரு அப்பாவாக நம்மளால் தனுஷை கற்பனை பண்ணி பார்க்க முடிஞ்சதா? ஆனால் எவ்வளவு பொருத்தமாக இருந்தார். இன்றைக்கி அந்த படத்தில் இருக்க நிறைய காட்சிகள் என் கண்ணு முன்னாடி வந்து போகுது. அவ்வளவு ரியலிஸ்டிக்காக இருக்கும், அவ்வளோ தத்ரூபமாக அந்த கேரக்டரை வந்து உள்வாங்கி அந்த மனுஷன் வந்து நடிப்பை வெளியில் காட்டியிருப்பாப்புல. அந்த வகையில் இளையராஜாவாகவே அவர் இந்த படத்தில் 100% மாறி நிற்பார்னு எந்த சந்தேகமும் வேண்டாம். அதுக்கேற்ற மாதிரியே அந்த படத்தோட ஃபஸ்ட் லுக்லாம் நேற்று வந்திருந்தது. என்னென்னா சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் இளையராஜா பண்ணபுரத்துலேருந்து கிளம்பி சென்னையில் இறங்கின அந்த காலகட்டத்தை காட்டுறாங்க. கையில் ஒரு ஹார்மோனி பெட்டியோட திரும்பி நிற்கிற மாதிரி ஒரு ஸ்டில்லு. அந்த போஸ்டர் வரும்போதே இன்னொரு சர்ச்சையும் கிளம்பிருச்சு. என்னென்னா இளையராஜா வந்து அந்த போஸ்டரில் ஒரு சிங்கிள் ஆளாக கையில் ஹார்மோனி பெட்டியோட வந்து இறங்கி நிற்கிறாரு. அவர் என்ன தனியாளாக வந்து நின்னார், கூட வந்து அவருடைய அண்ணன் ஆர்டி பாஸ்கரும் அப்போ அவருடைய தம்பி கங்கை அமரனும் சேர்ந்து மொத்தம் 3 பேருமா தானே சென்னையில் வந்து இறங்கினாங்க. ஆனால் போஸ்டரில் அவரோட ஸ்டில்லு மட்டும் இருக்குது அப்படிலாம் வந்து சோஷியல் மீடியாவில் கருத்துக்களை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பட் இது ஃபஸ்ட் லுக்கு தான், இன்னும் அடுத்தடுத்த லுக்கெலாம் இருக்குல்ல, அதில் வந்து அநேகமாக என்ன ஆர்டி பாஸ்கரும் கங்கை அமரனும் வரலாம். யார் யார் இந்த படத்தில் வரப்போகிறாங்க அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. அதை தாண்டி இன்னொரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இளையராஜா பயோபிக்கில் இருக்குது. என்னென்னா இளையராஜா வைரமுத்து இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப், இவங்க எப்படி நண்பர்களானாங்க, எப்படி சினிமாவில் வந்து ட்ராவல் ஆனாங்க, ஒரு கட்டத்தில் இவங்களுடைய நட்பு எப்படி பிரிஞ்சது, இந்த காலகட்டம் இளையராஜாவோட லைஃப் ஹிஸ்ட்ரியாக வரப்போகிற இந்த திரைப்படத்தில் இருக்குமா அப்படிங்கிறது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. ஏன்னா எல்லா பயோபிக்லேயும் வந்து 100% உண்மை வராது. நம்ம எத்தனையோ பேரோட பயோபிக்கை வந்து திரைப்படங்களாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். 100% யாருமே உண்மையை சொன்னதே கிடையாது. அந்த வகையில் இந்த படத்திலும் இளையராஜாவோட வாழ்க்கையில் நடந்த 100% உண்மை சம்பவங்கள் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வராது. அவர் என்ன இந்த சமூகத்துக்கு சொல்ல நினைக்கிறாரோ, எதை காட்ட நினைக்கிறாரோ அது மட்டும்தான் இந்த படத்தில் வரும். பட் எது வருதோ இல்லையோ, பண்ணைபுரம்னு ஒரு தேனி மாவட்டத்திலேருந்து ஒரு குக்கிராமத்திலேருந்து கிளம்பி வந்த
பெரும் நம்பிக்கையோடவும் பெரும் கனவுகளோடவும் பெரும் லட்சியத்தோடவும் சினிமாவை நோக்கி ஒரு ஹார்மோனிய பெட்டியோடு கிளம்பி வந்த ஒரு மனுஷனோட வலிகளும் வேதனைகளும் அவமானங்களும் நிராகரிப்புகளும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் அதை தாண்டி இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒசரத்தில் இருக்கார் பாருங்கள். கிட்டத்தட்ட 7000த்துக்கு மேற்பட்ட பாடல்கள், 1000த்துக்கு மேற்பட்ட படங்கள், 20,000த்துக்கு மேற்பட்ட கச்சேரிகள், இவ்வளோ சாதனைகள், இன்னும் பல சாதனைகளை சொல்லிக்கிட்டே போகலாம். செஞ்ச ஒரு மனுஷனோட முக்கியமான சம்பவங்கள் கண்டிப்பாக அந்த படத்தில் இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் நம்ம 100% உறுதியாக நம்பலாம். அப்புறம் எல்லாருக்குமே இருக்கிற ஒரே ஒரு டவுட்டு, திரும்ப திரும்ப வந்துக்கிட்டு இருக்கிற டவுட்டு, அருண் மாதேஸ்வரன் இந்த படத்தை எப்படிப்பா ஹேண்டில் பண்ணுவார்? அவர் தாங்குவாரா? இளையராஜா வேவ் லென்த்துக்கு அவர் ஒத்து போவாரா? இப்படியெல்லாம் வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப சிம்பிள். இன்னும் சொல்லப்போனால் அருண் மாதேஸ்வரனுக்கு இது வந்து கிடைச்சிருக்கிற ஒரு வாழ்நாள் பாக்கியம் அப்படி தான் சொல்லணும். ஏங்க 2-3 படம் தாங்க பண்ணியிருக்கிறாரு. அதுக்குள்ளே இளையராஜாவுடைய வாழ்க்கை வரலாறை திரைப்படமாக இயக்குகிற ஒரு வாய்ப்பு இண்டஸ்ட்ரியில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்களையெல்லாம் தாண்டி அருண் மாதேஸ்வரன் கிடச்சிருக்குன்னா அதை வந்து சர்வசாதாரணமாக அவர் ஹேண்டில் பண்ணுவாரா என்ன? அப்படி ஒரு நம்பிக்கையை நம்ம அருண் மாதேஸ்வரன் மேலேயும் வைப்போம். படம் வரும், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.